ஹலோ aspirants, வெல்கம் டு தி இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டி பிளேலிஸ்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஜிஎஸ் பேப்பர் 3 மெயின்ஸு. அதில் வந்து ஒரு 6 பார்ட் வந்து வீடியோ போட்டிருப்போம் இன்ட்ரொடக்ஷன் மட்டும். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக 10 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி சின்ன வீடியோஸில் வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி 1962ஓட இந்தியா சைனா வார் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அதோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோவோட அந்த கண்டினியூஷன் புரியும். இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறது வந்து 1965ஓட செகண்ட் இந்தியா பாகிஸ்தான் வார்லேருந்து தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹோப் மை ஸ்க்ரீன் இஸ் விசிபிள் அண்ட் வில் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ செகண்ட் இந்தியா பாகிஸ்தான் வார். ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு 1962 அப்புறம் வந்த ஒரு நிழலில் வந்து உருவாகின ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஃப்ளிக்ட் பார்ன் ஃப்ரம் மிஸ்கால்குலேஷன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு த ஷேடோ ஆஃப் 1962. ஸோ த ஆஃப்டர்மத் ஆஃப் 1962 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, த சினோ இந்தியன் வார் ஆஃப் 1962 டிட் மோர் டு த ஷேக் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவை வந்து அது பயங்கரமாகவே ரொம்பவே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் நிறையாவே வந்து அதை ஒரு ஆட்டு விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி. இது பாகிஸ்தானோட இமேஜினேஷனையும் கொஞ்சம் வந்து மாற்றிருக்கு. ஓகே, இவனுக்கு வந்து சைனா கிட்ட வந்து கொஞ்சம் சப்மிசிவாக தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இட் ரீஷேப்டு பாகிஸ்தான்ஸ் இமேஜினேஷன். So across the border, Pakistan leaders, especially in the military establishment, they drew their conclusion. First conclusion, India's defeat meant its army was broken. ஸோ அவங்க தோத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இராணுவம் வந்து கொஞ்சம் சிதைந்த நிலைமையில தான் இருக்கணும். ரெண்டாவது, இந்தியாஸ் moral was low, political leadership was under pressure. மூணாவது, இந்தியன் மிலிட்ரி வாஸ் ஸ்டில் ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் ரீஎக்யூப்பிங். இப்போ தான் அவங்க சண்டை முடிஞ்சிருக்கு. ஸோ சண்டை முடிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்களே திரும்ப ரீபில் பண்ணிட்டு இருப்பாங்க, ரீஷேப் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இந்த டைம் தேவைப்படும். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், காஷ்மீரிஸ். ஸோ தேவர் ஆங்க்ரி அட் பொலிட்டிக்கல் கிரீவன்சஸ் ஸோ மைட் ரைஸ் இஃப் பாகிஸ்தான் ப்ரொவைடட் சப்போர்ட். ஸோ ஆல்ரெடி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா இவங்களோட கோவத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அப்போ இருந்த சில பார்டரில் இருக்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து யோசிச்சாங்க. ஸோ இன் பாகிஸ்தான் த வார் வாஸ் சீன் ஆஸ் இந்தியாஸ் மொமெண்ட் ஆஃப் வல்னரபிலிட்டி. ஆமாம், இந்த நேரத்தில் இவங்களை ஈஸியாக அடிக்கலாம், வல்னரபிலிட்டி. ஈவன் தோ இந்தியா ஹேட் பிகன் ஸ்ட்ரென்தனிங் இட்ஸ் ஆர்மி ரேப்பிட்லி ஆஃப்டர் 1962. நம்ம வந்து விழுந்த உடனே குதிரை மாதிரி டக்குன்னு எந்திரிச்சிட்டோம். ஸோ பட் அது அவங்களுக்கு புரியல. ஸோ தஸ் த மைண்ட் செட் அவங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா, ஈவன் இஃப் தேர் வாஸ் டைம் டு செட்டில் காஷ்மீர், ஒரு வேளை காஷ்மீரை செட்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நேரம் இருந்துச்சுன்னா அது இந்த நேரம் தான் அப்படின்னு. ஸோ இஃப் எவர் தேர் வாஸ் டைம் டு செட்டில் காஷ்மீர் இட் இஸ் நவ் அப்படின்ற மாதிரி அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட்டட் த பாத்வே டு 1965 கான்ஃப்ளிக்ட். ஸோ த சைனா பாகிஸ்தான் கன்வர்ஜன்ஸ். ஸோ 1962 அப்புறம் சைனாவும் பாகிஸ்தானுமே வந்து டிப்ளமேட்டிக்காக ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து ரொம்ப க்ளோஸாக வந்திருப்பாங்க. ஸோ பாகிஸ்தான் கெயின்ட் கான்ஃபிடன்ஸ் திங்கிங் China could exert pressure on India from the north. India could not fight in two fronts. ஆமாம், இங்கே நார்த்தில் ஒரு சைடு வெஸ்ட்டில் ஒரு சைடு அப்படின்றப்போ ரெண்டு ஃப்ரண்ட்லேயும் இந்தியாவால் வந்து சண்டை போட முடியாது அப்படின்னு இவங்க நினச்சாங்க. அண்ட் பாகிஸ்தான்ஸ் நியூ அமெரிக்கன் வெப்பன்ஸ் லைக் பட்டான் டேங்க்ஸ், F-86 சாப்ரேஸ், ஸோ இதெல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜையும் கொடுத்துச்சு. ஸோ திஸ் கிரியேட்டட் அ டேஞ்சரஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன் ராவல்பிண்டிஸ் மிலிட்ரி சர்க்கிள்ஸ். ஸோ அப்போ காஷ்மீரோட இன்டர்னல் பாலிடிக்ஸ் அதுவும் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. ஸோ டியூரிங் த ஏர்லி 1960s பொலிட்டிக்கல் டர்புலன்ஸ் வந்து காஷ்மீரில் வந்து வளர்ந்துட்டே இருந்திருக்கும். ஷேக் அப்துல்லா அவரோட கவர்மெண்ட் வந்து 1953 டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவரை வந்து டிடென்ஷன்லேயும் வச்சிருப்பாங்க பீரியாடிக்கா. ஸோ செக்ஷன்ஸ் ஆஃப் காஷ்மீர் பாப்புலேஷன் ஃபெல்ட் ஏலினேட்டட். ஏன்னா அங்கேருந்து ஒரு கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரோட கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பீப்புள் வந்து ஏலினேட்டடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க, நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி. பாகிஸ்தான் இன்டர்பிரட்டட் திஸ் ஏலினேஷன் ஆஸ் ரெடினஸ் ஃபார் ரிபல்லியன். ஸோ இதை நம்ம வச்சோம்னா மக்கள் இது மூலியமா கிளர்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம தூண்டி விடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. ஸோ திஸ் அசம்ஷன் தட் காஷ்மீரிஸ் வுட் வெல்கம் அ பாகிஸ்தான் லிபரேஷன் வாஸ் த கோர் ஆஃப் பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த அசம்ஷன் ஃப்ளாட். இது ஒரு தப்பான அசம்ஷன் தான். ஸோ பாகிஸ்தான் பிளான் வந்து ஆரம்பிக்கிறது ஆப்ரேஷன் கிப்ரல்டர். ஆகஸ்ட் 1965 வந்து பாகிஸ்தான் லான்ச் கோவர்ட் பிளான் நேம்டு ஆப்ரேஷன் கிப்ரல்டர். ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் ரியாலிட்டியில் அது நடக்காத ஒன்றா இருந்துச்சு. ஸோ சென்ட் thousands ஆஃப் ட்ரைன்டு சோல்ஜர்ஸ் டிஸ்கைஸ்ட் அஸ் காஷ்மீரி லோக்கல்ஸ். அதாவது நாங்கள் வந்து காஷ்மீரி மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காஷ்மீருக்குள்ள பாகிஸ்தானி ட்ரைன்டு சோல்ஜர்ஸ் வந்து உள்ளே அனுப்பணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், உள்ள அனுப்பிட்டு லோக்கல் பாப்புலேஷன் வந்து நீங்கள் கிளர்ச்சி பண்ணுங்க, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தே ஷுட் என்கரேஜ் டு ரிவோல்ட். ரெண்டாவது. மூணாவது,
trigger the chaos that would pressure India to surrender Kashmir. ஸோ இந்த ஒரு பிரச்சனையில் இந்த ஒரு கேவோஸில் வந்து இந்தியா வந்து ஓகே நாங்கள் காஷ்மீரை சரண்டர் பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம்னு அவங்க நினைச்சாங்க. நாலாவது, கீப் த ஆப்ரேஷன் கவர்ட் ஸோ தட் ரெகுலர் வார் உடன் பிரேக் அவுட். ஏன்னா நாங்கள் டேரெக்டாக வரல, உங்கள் நாட்டில் உங்களை பிடிக்காம மக்கள் வந்து எங்களை விட்டுருங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இது நேரடியாக பாகிஸ்தான் பண்ணல, இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை, பாகிஸ்தானுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இந்த ஆப்ரேஷன் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ திஸ் பிளான் அண்டர் எஸ்டிமேட்டட் 3 things. அவங்க வந்து ஒரு 3 விஷயத்த நம்மளை கம்மியாக மதிப்பிட்டாங்க. ஒன்று, த லாயல்ட்டி ஆஃப் ஆர்டினரி காஷ்மீரிஸ். ஏன்னா அவங்க வந்து இந்தியர்கள், அவங்க எப்படி இந்திய நாட்டோட போகணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது, த கெப்பாசிட்டி ஆஃப் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆர்மி டிஸ்பைட் 1962. ஸோ 1962 அப்புறம் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்போம், நம்மளோட ஆர்மி ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்போம். இதை அவங்க குறைச்சி மதிப்பிட்டாங்க. மூணாவது, இந்தியாஸ் வில்லிங்னஸ் டு எஸ்கலேட் இஃப் நீடட். ஒருவேளை பிரச்சனை கைமீறி போச்சுன்னா இந்தியா போருக்கும் வந்து தயங்காது அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கல. ஸோ இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா, as soon as the infiltrators entered the villages, அவங்க அங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து they reported suspicious movement. So local police units captured some infiltrators who confessed Pakistan involvement. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து தான் வந்திருக்கோம், எங்களோட அஜெண்டா இதுதான், பாகிஸ்தான் அரசு அவங்க சோல்ஜர்ஸ் அவங்க மூலியமாக தான் நாங்கள் வந்தோம். ஸோ இந்தியா ரியலைஸ் திஸ் வாஸ் நாட் அ ஸ்மால் இன்சிடென்ட். இது ஒரு சின்ன இன்சிடென்ட் கிடையாது. இட் வாஸ் அ மேஜர் இன்வேஷன் அட்டெம்ப்ட் disguised as an uprising. Fighting erupted in Kashmir Valley and mountains. Pakistan responded by reinforcing infiltrators with its regular army. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து காஷ்மீரையும் தாண்டி வெளியே வருது. ஸோ எஸ்கலேஷன் டு த இன்டர்நேஷனல் பார்டர். ஸோ நவ் கேம் தி டெசிசிவ் மொமெண்ட். என்னது? இந்தியா மேட் அ ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் தட் சர்ப்ரைஸ்ட் பாகிஸ்தான். என்னது? இட் ஓப்பன் அ நியூ ஃப்ரண்ட் பை கிராசிங் தி இன்டர்நேஷனல் பார்டர் நியர் லாகூர். நம்ம லாகூரையும் தாண்டி உள்ள போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். திஸ் ஷேட்டர்ட் பாகிஸ்தான்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் தட் இந்தியா வுட் ரெஸ்ட்ரிக்ட் இட் செல்ஃப் டு காஷ்மீர். இவங்க வந்து பார்டர்லாம் தாண்டி வந்து நம்ம கிட்ட சண்டை போட மாட்டாங்க, இவங்க வந்து கொஞ்சம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து நிறையா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்ததை வந்து நம்ம பிரேக் பண்ணி லாகூரை கிராஸ் பண்ணி உள்ளே போயாச்சு. சடன்லி த வார் வாஸ் நாட் லிமிட்டட் டு லைன் ஆஃப் கண்ட்ரோல் ரீஜன். இட் வாஸ் அட் பாகிஸ்தானோட ஹார்ட் லாகூர். அங்கே நம்ம போயாச்சு. ஸோ மேஜர் பேட்டில்ஸ் அங்கே சாம்பிலேருந்து லாகூர் வரைக்கும். ஸோ பேட்டில் ஆஃப் அசல் உத்தர், பேட்டில் ஆஃப் சவிந்த்வா, ஃபைட்டிங் இன் த சாம் ரீஜன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் நியர் லாகூர் அண்டு சியால்காத். ஸோ இந்த இடத்துல வந்து இந்தியாவில் வந்து அவங்க நம்மளோட டிஃபென்ஸ் பொசிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். பாகிஸ்தான் வந்து இனிஷியலாக அட்வான்ஸ் பண்ணி வந்தாங்க, பட் அதையும் நம்ம தடுத்து நிறுத்தியாச்சு. ரெண்டு சைடுமே ஹெவி லாசஸ் இருந்துச்சு. மென், டேங்க்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் ரெண்டு சைடுமே வந்து பயங்கரமாக டேமேஜ் இருந்துச்சு. ஏன் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நாள் வந்து சண்டையை வந்து தாக்கு பிடிக்க முடியல. அது ஏன் அப்படின்னா, இந்தியா வாஸ் ஸ்ட்ராங்கர் இன் மேன் பவர் அண்ட் டெப்த், பாகிஸ்தான் வாஸ் ஸ்ட்ராங்கர் இன் ஆர்மர் அண்ட் ஏர் பவர் இனிஷியலி இந்த வார பொறுத்தளவுக்கு. பட் ரெண்டு சைடுக்குமே என்னென்ன கம்மி பிரச்சனை அப்படின்னா, அம்யூனிஷன் ஷார்ட்டேஜ், இன்டர்நேஷனல் ப்ரெஷரு, எக்கனாமிக் கான்ஸ்ட்ரெயின்ஸு. ஸோ செப்டம்பரில் பார்த்தோன்னா, ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சிச்சு. செப்டம்பரில் பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து உள்ள சீஸ்ஃபயர் கொண்டு வாங்க, இல்லை போது பிரச்சனைலாம் ரொம்ப பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சீஸ்ஃபயர் புஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி கோல்டு வார் போயிட்டு இருக்கு, இது வந்து திரும்ப கோல்டு வார்க்குள்ள ஒரு இன்ஸ்டெபிலிட்டி மாதிரி கிரியேட் ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த டைமில் தான் தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் உள்ள வருது. அண்டர் த யுனைடெட் நேஷன் ப்ரெஷர், both nations agreed to stop fighting. So in January 1966, after negotiation mediated by the Soviet Union, நமக்கு வந்து மீடியேட் பண்றாங்க. ரெண்டு சைடுமே வந்து தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்றோம். The agreement required both sides to withdraw pre-war positions. ஸோ இது போருக்கு முன்னாடி ரெண்டு நாடும் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்றத தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட்டோட அந்த ப்ரொவிஷன் இருந்துச்சு. த பிட்டர்னஸ் ஆஃப் த வார் கண்டினியூட் லாங் ஆஃப்டர் தி கன்ஸ் ஃபெல் சைலண்ட். துப்பாக்கி வேணா அமைதியாக இருக்கலாம், பட் வந்து சண்டை வந்து அப்படியே தான் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஏன் 1965 வார் வந்து பிவட்டல் ஃபார் இந்தியாஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி ஸ்டோரி நம்ம பார்க்குறப்போ, இது வந்து காஷ்மீர் கான்ஃப்ளிக்ட்டை வந்து முடிக்கல, இது வந்து இன்னும் வந்து ஆழமாக பதிய வச்சுச்சு. மோர் இம்பார்ட்டன்ட்லி, இட் கிரியேட்டட் பேட்டர்ன்ஸ் தட் வுட் ஷேப் த இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபார் டிகேட்ஸ். இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இது என்னன்னா, பாகிஸ்தானோட இர்ரெகுலர் வார்ஃபேர் இது திரும்ப எடுத்து சொல்லுது. ஆப்ரேஷன் கிப்ரல்டர்ஸ் லாஜிக்கே என்னன்னா, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவி உள்ள வந்து அனுப்பி விட்டு அவங்க மூலியமா பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி விடுறது. ஸோ அங்க மூலியமா லோக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது. ஸோ இது வந்து லாங் டேர்ம் பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜியாவே மாறிடுச்சு. ஸோ பஞ்சாப் இன்சர்ஜென்சி, காஷ்மீர் மிலிட்டன்சி 1989 அப்புறம் பார்டர் பக்கத்துலேயே ட்ரைனிங் கேம்ப்லாம் செட் பண்றது, ப்ராக்சி டெரர் ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு இது ஒரு வழக்கமாவே மாறிடுச்சு. இந்தியா இதுல நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஆர்மர்ஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணணும், ஏர்ஃபோர்ஸ் கேப்பபிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட கோஆர்டினேஷன் எஃபர்ட்ஸை நம்ம வந்து பில்ட் பண்ணணும், அண்ட் லாஸ்ட்லி பார்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வரணுன்றது இந்தியாவோட ஒரு லேர்னிங்காக இந்த வாரில் இருந்துச்சு. ஸோ குளோபல் பவர்ஸ் ஆர் காஷ்மீர் அஸ் அ பொட்டன்ஷியல் நியூக்ளியர் ஹாட்ஸ்பாட் ஈவன் பிஃபோர் நியூக்ளியரைசேஷன்.
So what started as a political alienation within the valley became increasingly entangled with the cross-border planning. 1965 முடிவில் இது ஒரு ஆரம்பம். எதுக்கான ஆரம்பம்? வார்னிங்கான ஆரம்பம். இது வந்து ஒரு எச்சரிக்கைக்கான ஆரம்பம். Within 6 years, India would again be drawn into conflict, this time far with greater கான்சிக்வன்சஸ். அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். 1971 பங்களாதேஷ் வார். இப்போ நம்ம பார்க்க போகிறது 1971 இந்தியா பங்களாதேஷ் லிபரேஷன் வார்னு இது சொல்லலாம். ஓகேவா? ஸோ எப்படி ஒரு பாகிஸ்தானில் இருந்த ஒரு இன்டர்னல் கிரைசிஸ் வந்து இந்தியாவோட மோஸ்ட் டிசிசிவ் ஸ்ட்ராட்டஜிக் மூமெண்ட்டாக மாறுச்சு அப்படின்றத நம்ம இங்கேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த லெக்சர் அரௌண்ட் ஒரு 1 hour 50 minutesலேருந்து ஒரு 1 hour வரைக்கும் வரும். ஸோ ஒரு மேஜர் டாப்பிக்கை வந்து இதில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ பங்களாதேஷ் லிபரேஷன் வார். ஸோ ஃபஸ்ட்டு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ். ஏன்னா 1965 போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த இது வந்து நம்ம சண்டை போடணும்னு நினைக்கல, ஆனால் நம்மளால் சண்டை போட்டுட்டும் இருக்க முடியல. அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் உள்ள வந்து டாஸ்கெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண வச்சுட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ when 1965 war ended, neither India nor Pakistan had resolved the deeper tension that caused the repeated கான்ஃப்ளிக்ட். ஸோ பாகிஸ்தானில் பார்த்தோம்னா எஸ்பெஷலி அதோட மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து அந்த வார் வந்து ஒரு கான்ட்ரடிக்டான எமோஷன் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. என்ன? சென்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் தட் காஷ்மீர் குட் நாட் பி ஓன். நம்மளால் போய் காஷ்மீரை பிடிச்சிட்டு வர முடியலையே அப்படின்ற ஒரு கோவம். ரெண்டாவது, பிலீஃப் தட் இந்தியா ஹேட் அவாய்டட் டிஃபீட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன். யுனைடெட் நேஷன் மட்டும் வரலன்னா நான் இந்தியா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, அவன்கிட்ட தோத்து போகாத ஒரே காரணம் யுனைடெட் நேஷன் அப்படின்ற மாதிரி அவங்கள நினைச்சிட்டு இருந்தாங்க. மூணாவது, லிங்கரிங் கான்ஃபிடன்ஸ் தட் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி மைட் ஸ்டில் அரைஸ். சரி பரவாயில்ல, இப்போ விட்டா என்ன, எங்கே போயிட போகிறோம், ஃபியூச்சரில் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்டர்னலி பாகிஸ்தான் வாஸ் ஃபார் மோர் ஃப்ரெஜைல் தேன் இட் அப்பியர்ட். அவங்க நினைச்சதை விட அவங்க வீக்காக இருந்திருக்காங்க, அது அவங்களுக்கே தெரியல. ஸோ இந்த ஃப்ரெஜிலிட்டி எப்போ எக்ஸ்ப்ளோர் ஆச்சுன்னா 1971 தான் இந்தியா சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனைக்குள்ள வந்து அது எப்படி வந்து ஒரு ஹிஸ்ட்ரியவே உருவாக்குச்சு அப்படின்றது தான் இந்த லெக்சர். ஸோ 2 wings ஆஃப் பாகிஸ்தான் என்னென்னது? நேஷன் டிவைடட் பை லாங்குவேஜ், கல்ச்சர் அண்ட் பவர். பாகிஸ்தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டைமில் 2 பார்ட் இருந்துச்சு. ஒன்று வெஸ்ட் பாகிஸ்தான், இன்னொன்று ஈஸ்ட் பாகிஸ்தான். வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து பஞ்சாப், சிந்து, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், பலுச்சிஸ்தான், இதெல்லாம் வெஸ்ட். ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து மாடர்ன் டே பங்களாதேஷ். ஸோ இந்த 2 விங்குமே தேவர் செப்பரேட்டட் பை 1600 kilometers ஆஃப் இந்தியன் டெரிட்டரி. நடுவில் இந்தியன் டெரிட்டரி ஒரு 1500 kilometers இருக்கு. இந்த சைடு ஈஸ்ட் பாகிஸ்தான், தட் சைட் வெஸ்ட் பாகிஸ்தான். ஸோ இப்போ ப்ராப்ளம் வந்து டீப்பாக போகுது. ஈஸ்ட் பாகிஸ்தான் இஸ் நியூமரிக்கலி தி மெஜாரிட்டி, பட் பொலிட்டிக்கலாக மார்ஜினைஸ்ட். அவங்க வந்து நம்பரில் பெருசு, ஆனால் அரசியல் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. So they spoke Bengali, they had distinct culture and felt the West Pakistan elite treated them as inferior. வெஸ்ட்ல இருக்கவங்க வந்து நம்மளை வந்து இன்ஃபீரியராக குறைச்சி மதிப்பிட்டு நம்மளை வந்து ஒரு மாதிரி இல் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டென்ஷன்ஸ் வந்து நிறைய டிகேட்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. எஸ்பெஷலி ரிசோர்ஸ் அலோகேஷனில் பெங்காலி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதில்ல, ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுக்காம இருக்கிறது, கல்ச்சுரலாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, அகைன் சப்ரஷன் ஆஃப் ரீஜனல் ஐடென்டிட்டி. ஸோ லேட் 1960s இந்த டிவைட் வந்து ஒரு ஓப்பன் ரிசன்மெண்ட்டாகவே கன்வெர்ட் ஆகுது. ஸோ 1970s வந்து பாகிஸ்தான் ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் 1970s. ஸோ அப்போ வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட பார்ட்டி, ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஸோ இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹிந்து எடிட்டோரியல்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸோட எடிட்டோரியல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸோட நேம்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ ஷேக் முஜிபுர் ரஹ்மான்ஸ் பார்ட்டி, அவரோட பார்ட்டி பேர் வந்து தி அவாமி லீக். அவங்க வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ லீகல் அண்ட் மாரலி அவர் தானே வந்து பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கணும். அங்கே என்ன ஆகுது, வெஸ்ட் பாகிஸ்தானி மிலிட்டரி லீடர்ஷிப் வந்து இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஒரு பெங்காலி லெட் பாகிஸ்தான் வந்து எப்படி வந்து எங்களை வந்து பிரைம் மினிஸ்டராக ஆட்சி பண்ண முடியும், அது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வீக்காக வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னோடனே டாக்ஸ் போகுது, பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆகுது, பிரச்சனை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து ப்ரொட்டஸ்ட்லையும் சிவில் டிசோபிடியன்ஸ்லையும் இறங்கிடுறாங்க. ஸோ 25th March 1971 வந்து பாகிஸ்தானோட மிலிட்ரி வந்து ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்ற ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காக லான்ச் பண்ணுறாங்க? பெங்காலி நேஷனலிசம் வந்து க்ரஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ வாட் ஃபாலோட் வாஸ் ஒன் ஆஃப் தி டார்க்கஸ்ட் எபிசோட்ஸ் இன் சவுத் ஏஷியனோட ஹிஸ்ட்ரியிலே. என்ன, யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை வந்து சுட்டு கொள்றாங்க, இன்டெலெக்சுவல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, விமன் வந்து மாஸ் அட்ராசிட்டிஸ், தேவர் சப்ஜெக்டட் டு மாஸ் அட்ராசிட்டிஸ், என்டையர் வில்லேஜஸே வந்து கொளுத்திடுறானுங்க. மீடியா வந்து சைலன்ஸாக இருக்குது, சைலன்ஸ் பண்ணப்படுது, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எஸ்டிமேட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, பட் வயலன்ஸ் கில்ட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். த ப்ரூட்டாலிட்டி ஷாக்டு ஈவன் சீசன்டு ஃபாரின் டிப்ளமேட்ஸ். சிவில் வார் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதான் அப்போதைய காலகட்டத்தில் இருந்துச்சு.
ஸோ இப்போ வந்து ஹியூமானிட்டேரியன் கேட்டஸ்ட்ரோஃப் வந்து இந்தியாவுக்கு ரீச் ஆகுது. ஸோ ஆஸ் த கிராக் டவுன் இன்டென்சிஃபைட் மில்லியன்ஸ் ஆஃப் டெரிஃபைட் சிவிலியன்ஸ், ஏன்னா பக்கத்து நாட்டில் பிரச்சனை நடக்குது. அப்போ அங்கே இருக்கிற பாதுகாப்பு இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம பக்கத்து நாடுக்குள்ளே வந்து தஞ்சமடைவாங்க. ஸோ டெரிஃபைட் சிவிலியன்ஸ் மோஸ்ட்லி விமன், சில்ட்ரன், எல்டர்லி அவங்க வந்து பார்டரை கடந்து இந்தியாவுக்குள்ளே தஞ்சமடைகிறாங்க. ஸோ 1971 மட்டும் 10 மில்லியன் ரெஃப்யூஜிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. வெஸ்ட் பெங்காலில், அஸ்ஸாமில், திரிபுராவில், மேகாலயாவில், பீகாரில் எல்லா இடத்துலையும் என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கு ப்ரெஷர், இவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு எப்படி கொடுக்க போகிறோம், இவங்களுக்கு ஷெல்டர் எப்படி கொடுக்க போகிறோம், இவங்க வர்றதுனால லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பிரேக் ஆகிரும். கம்யூனல் டென்ஷன்ஸ், இவங்க வந்து வருவாங்க வேறு ரிலீஜியஸ் பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து கம்யூனல் டென்ஷன்ஸ் வருது. டிசீஸ், சானிடேஷன் ப்ராப்பராக இல்லாமல் வந்து டிசீஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து நம்ம வளர்ந்து வர நாடு தான் 1971 இப்போ வரைக்கும் நம்ம டெவலப்பிங் நேஷன் தான். 1971 ஸ்டில் இன்னொரு அண்டர் டெவலப் நேஷனாக தான் இருந்தோம். அப்போ எக்கனாமிக் பேர்டன், பொருளாதார ரீதியாக நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும். ஸோ இது ஒரு ஹியூமானிட்டேரியன் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, இது ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி கிரைசிஸாக மாறுச்சு. ஸோ இந்தியாவோட டயலமா என்னன்னா, மொராலிட்டியை ஃபாலோ பண்ணவா இல்லை வந்து ரியல் பொலிட்டிக் நம்ம அந்த இதில் போகணுமா அப்படின்னப்போ பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து ஒரு ஹிஸ்டாரிக் சாய்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ டூ நத்திங், அவங்க வந்து ஹிஸ்டாரிக் சாய்ஸை 2 சாய்ஸ் அவங்க கையில் இருந்துச்சு. டூ நத்திங் அண்ட் லெட் த ரெஃப்யூஜி கிரைசிஸ் க்ரோ அன்கண்ட்ரோலபிளி. ஒன்றும் பண்ண வேணாம், வேடிக்கை பார்ப்போம், இந்த பிரச்சனை வந்து அது வாட்டுக்கு எங்கேயோ போட்டோம் அப்படின்ற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், இல்லை நம்ம தலையிடணும், நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ணணும். பட் இன்டர்ஃபியர் பண்ணால் பாகிஸ்தான் என்ன சொல்லுவோம், ஏன் நாட்டு பிரச்சனைக்குள்ள நீ எதுக்கு வர்ற, அப்போ நான் திரும்ப வந்து போர் டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இன்டர்ஃபியர் பண்ணால் நோயிங் இட் குட் லீட் டு அ வார் வித் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் மேலே கை வச்சா சைனா கூட உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் அப்போது பிரைம் மினிஸ்டராக இருந்த ரெஸ்பெக்டட் இந்திரா காந்தி அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இந்தியா வந்து நம்ம கான்ஃப்ளிக்டில் அப்படியே ரஷ் பண்ணிலாம் உள்ளே போகலை. பல மாதங்களாக இந்திரா காந்தி வந்து உலகத்தில் இருக்க, வேர்ல்டில் இருக்க நிறைய கேபிட்டல் கிட்ட போயிட்டு டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் வந்து பாகிஸ்தான் மேலே நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆல்ரெடி குளோபல் பவர்ஸ் வந்து கோல்டு வார் ஏரால வந்து மாட்டிட்டு இருந்தனால தேவர் ஹெசிடென்ட். ஸோ மீன்வைல் த முக்தி பாகினி, அதாவது பங்களாதேஷோட கொரில்லா ஃபைட்டர்ஸ் யாரு, முக்தி பாகினி, அவங்க வந்து தே பிகேன் ஆர்கனைசிங் ஆர்ம்டு ரெசிஸ்டன்ஸ் இன்சைட் ஈஸ்ட் பாகிஸ்தான். ஸோ இந்தியா வந்து என்ன பண்ண ஆரம்பித்தோம், இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த முக்தி பாகினி அப்படின்ற குரூப்புக்கு இந்தியா வந்து சப்போர்ட் அண்டு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பட் ஸ்டில் இந்தியா வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸ்டில் இந்தியா வெயிட்டட். ஏன் அப்படின்னா, ஏன்னா ஹிமாலயன் பாசஸ் வந்து கூடிய விரைவில் வின்டர் ஆரம்பிச்சா ஹிமாலயன் பாசஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சைனா வந்து ஒருவேளை அங்கேருந்து வரணும்னு நினச்சா கூட பாகிஸ்தான் கிட்டேருந்து நம்ம அட்டாக் பண்ணும்போது இந்தியா வந்து நம்ம மாட்டிப்போம். ஸோ இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம சேஃபாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீயாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். அதனால் வி ஆர் வெயிட்டிங். ஸோ டிசம்பர் 3 1971 பாகிஸ்தான் லான்ச் ப்ரீஎம்ப்டிவ் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் இந்தியன் ஏர்பேசஸ் ஹோப்பிங் டு ரிப்பீட் த இஸ்ரேலி சர்ப்ரைஸ் அட்டாக் மாடல் ஃப்ரம் 1967. 1967 இஸ்ரேலி ஃபாலோ பண்ண ஒரு டெக்னிக் வந்து இவனுக்கு வந்து திரும்ப அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பானுங்க. இது இந்தியாவை இன்னும் வந்து குயிக்காக மூவ் பண்ண வச்சுச்சு. ஸோ இந்தியா டிக்ளேர் தட் இட் வாஸ் நவ் இன் அ ஸ்டேட் ஆஃப் வார். நாட் டு ஆக்குபை பாகிஸ்தான், எங்களுக்கும் பாகிஸ்தானை பிடிக்கணுன்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் அண்ட் டு எந்த ஹியூமானிட்டேரியன் கேட்டஸ்ட்ராஃப் இந்த ஈஸி. ஏன்னா எங்களுக்கு பக்கத்து நாடு, எங்களுக்கு பக்கத்தில் இருக்க பார்டரில் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் போருக்குள்ள வர்றோம். ஒன்று பிடிக்கிறதுலாம் எங்களோட நோக்கம் இல்லை. ஸோ த வார் நவ் எரப்டட் ஆன் 2 fronts. ஒன்று ஈஸ்ட் ஃப்ரண்ட் பங்களாதேஷில், இன்னொன்று வெஸ்ட் ஃப்ரண்ட் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில். So India and Mukti Bahini launched a shift coordinated military campaign. Pakistani troops were isolated far away from their home base with limited reinforcements. Western front la paathona Pakistan opened hostilities near Rajasthan, Punjab, Kashmir, hoping to draw Indian forces away from the east. So India held strong defensive positions. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்தியன் ஆர்மி அட்வான்ஸ் ரேபிட்லி ஃப்ரம் மல்டிபிள் டைரக்ஷன்ஸ், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா பக்கமும். ஸோ த ஏர்ஃபோர்ஸ் கெயின்டு சுப்பீரியாரிட்டி வித்தின் டேஸ். அப்போ வந்து பே ஆஃப் பெங்காலை நேவி பார்த்துக்கிச்சு. அப்போ பாகிஸ்தான் யூனிட்ஸ்ல வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ சப்ளை லைன்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. லோக்கல் பாப்புலேஷன்லாம் வந்து முக்தி பாகினிக்கும் இந்தியாவுக்குமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 16th December 1971 அதாவது போர் ஆரம்பித்த 13 நாளுக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தான் ஆர்மி கமாண்டர் இந்த ஈஸ்ட் லெஃப்டினன்ட் ஜெனரல் AAK நியாசி சரண்டர், பாகிஸ்தான்காரங்க சரண்டர் ஆகிட்டாங்க. சரண்டர் ஆன லெஃப்டினன்ட் ஜெனரல் பேர் வந்து AAK நியாசி சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ நியர்லி 93,000 பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் அவங்க வந்து துப்பாக்கி கீழே போட்டு வெள்ளை கொடி தூக்கிட்டாங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சரண்டர்ஸ் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நடந்த ஒரு லார்ஜஸ்ட் சரண்டர்னா இவனுக்கு நம்மகிட்ட வந்து சரண்டர் ஆனது தான். ஸோ இந்த ஷிம்லா அக்ரிமெண்ட் அண்ட் ரீட்ரான் பவுண்டரி. ஸோ இதுக்கப்புறம் தான் 1972 இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷிம்லா அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம். கன்வெர்ட்டிங் தி ஏர்லியர் சீஸ்ஃபயர் லைன் இன்டு அ மாடர்ன் லைன் ஆஃப் control. The agreement committed both countries to use bilateral dialogue to resolve disputes. India withdrew from the captured enemy territories in the west, emphasizing that the war was not fought for conquest. நான் முதலே சொன்ன மாதிரி உன் இடத்த பிடிக்கிறது என்னோட வேலை கிடையாது அப்படின்ற பிடிச்ச இடத்தையும் நம்ம திரும்ப கொடுத்துட்டு வந்துட்டோம்.
ஏன் 1971 வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு டூ ஃப்ரண்ட் ஜியாகிரஃபி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் ஒன்றா மாற்றிட்டோம். பங்களாதேஷ்னு ஒரே சிங்கிள் தான் மாற்றிட்டோம் இந்த சைடு இருந்ததை. அதே மாதிரி வந்து பங்களாதேஷ் லிபரேஷனுக்கு அப்புறம் திரும்ப ரெஃப்யூஜிஸ் வந்து அவங்க வீட்டுக்கு நம்ம அனுப்பி வச்சிட்டோம். அகெயின் பாகிஸ்தான் வந்து இது ஒரு ஹியூமிலியேஷனில் கேவலமாக தோத்தாங்கல்ல. ஸோ ஹியூமிலியேட்டட் பை த லாஸ் ஆஃப் ஹாஃப் ஆஃப் இட்ஸ் டெரிட்டரி, பாகிஸ்தான் மிலிட்ரி டீப்பண்ட் இட்ஸ் கமிட்மெண்ட் டு கவர்ட் டாக்டிக்ஸ், ட்ரைனிங் மிலிட்டன்ஸ், சப்போர்ட்டிங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிஸ் அண்ட் பில்டிங் irregular warfare capabilities. நேரடியாக வந்து நேராக மோதி ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி irregular warfare, ப்ராக்சி வார்ஃபேர் அதெல்லாமே கையில் எடுக்க ஆரம்பிச்சானுங்க. ஸோ இதுதான் வந்து லேட்டராக பஞ்சாப் இன்சர்ஜென்சி, காஷ்மீர் டெரரிசம், ISI ஸ்பான்சர்ட் இன்ஃபில்ட்ரேஷன் நெட்வொர்க்காக மாறி இருக்கும். ஸோ இதோட இந்த பிரச்சனை முடியுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரச்சனை வந்து 1980s 1990s வந்து பஞ்சாப் இன்சர்ஜென்சி. நான் முன்னாடி சொன்னேன்ல பாகிஸ்தானோட அந்த ப்ராக்சி வார்ஃபேர். ஸோ பஞ்சாப் இன்சர்ஜென்சி பார்த்தோம்னா வந்து 1971 வந்து அவங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. இட் வாஸ் டீப்லி ஹியூமிலியேட்டட். பாகிஸ்தான் வாஸ் டீப்லி ஹியூமிலியேட்டட். ஏன்னா பாதி டெரிட்டரி வந்து கிட்டத்தட்ட தோத்துருச்சு. 93,000 சோல்ஜர்ஸ் வந்து சரண்டர் பண்ணிட்டோம். ஸோ பாகிஸ்தான் மிலிட்ரி லீடர்ஷிப் எஸ்பெஷலி ISI கன்க்ளூடட் சம்திங் இம்பார்ட்டன்ட். என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கானுங்க? பாகிஸ்தான் குட் நாட் டிஃபீட் இந்தியா கன்வென்ஷனலி. நம்ம வந்து கன்வென்ஷனலாக பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருந்தால் இந்தியாவை நம்மளால ஜெயிக்க முடியாது. ஃபியூச்சர் கான்ஃப்ளிக்ஸ் மஸ்ட் வீக்கன் இந்தியா ஃப்ரம் விதின், நாட் த்ரூ டைரக்ட் வார். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளேயே போய் அவங்களை அடிக்கணும், நம்ம அடிக்கணும். ஆனால் அவங்க வந்து எங்கேருந்து அடிக்கணும்னு தெரியக்கூடாது. இந்தியாஸ் இன்டர்னல் ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக் ரீஜனல் டென்ஷன்ஸ் குட் பி எக்ஸ்ப்ளாய்டட். அவங்களுக்குள்ள இருக்க மொழி பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்கிற மத பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஏரியா ரீஜன் பிரச்சனை, அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த திங்கிங் தான் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் டு செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட்ஸ், அதுலேயும் மோஸ்ட்டாக வந்து பஞ்சாபில் வந்து அந்த காலிஸ்தான் மூமெண்ட் இல்லை சீக்ஸ் அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் பாகிஸ்தான் மட்டும் இந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணல, பஞ்சாபோட மாடர்ன் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஹிஸ்ட்ரியுமே வந்து வல்னரபிளாக தான் அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ இந்த இன்சர்ஜென்சியை பொறிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிகினராக, இன்டர்னல் செக்யூரிட்டி படிக்கிற பிகினராக நம்ம வந்து சீக் பாலிடிக்ஸோட ரூட்ஸு, கிரீன் ரெவல்யூஷன்ஸு, அங்கேருந்து ஜென்ரேஷன் எப்படி மாறிச்சு, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ பஞ்சாப் தான் வந்து பார்ட்டிஷன் டைமில் வயலன்ஸ் நடக்கிற அந்த முக்கியமான எபி சென்டராக இருந்துச்சு. என்டையர் டிஸ்ட்ரிக்ஸ் வர் டீபாப்புலேட்டட். ஸோ அந்த டைமில் சீக் அண்ட் ஹிந்து ஃபேமிலிஸ் மைக்ரேட்டட் ஃப்ரம் வெஸ்ட் பஞ்சாப், நவ் இன் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. இந்த ட்ராமா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சைக்கை வந்து சென்டர் பண்ணிச்சு. ஐடென்டிட்டி, செக்யூரிட்டி, லேண்ட் ஓனர்ஷிப்பு அண்ட் ப்ரொடெக்டிங் கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ 1960s வந்து கிரீன் ரெவல்யூஷன் பஞ்சாபை வந்து டோட்டலாக மாற்றுது. ஹை ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி வருது, ரேபிட் ரூரல் ப்ராஸ்பெரிட்டி, எக்ஸ்பேண்டிங் எஜுகேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகுது, நியூ எக்ஸ்பெக்டேஷன், யூத் வந்து புதுசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நமக்கு இவ்வளோ வளர்ச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்ஃபிடென்ட் அப்வர்ட்லி மொபைல் சொசைட்டி எமர்ஜ், பட் ஒன் தட் ஆல்சோ ஃபெல்ட் இட்ஸ் ஐடென்டிட்டி நீடட் ஸ்ட்ராங்கர் பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ எங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு அந்த வெளிப்பாடு இருக்குது, அதை வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக அரசியலில் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதுதான் வந்து ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் 1973. ஸோ திஸ் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட். இது வந்து டைரெக்டாக காலிஸ்தான் கேட்கல, பட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் ஃபெடரல் அட்டானமி நிறையா வேணும், சீக் ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும், ரிவர் வாட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குது கிரேட்டர் ரிசோர்ஸஸ் கொடுக்கணும், சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். பட் ஓவர் டைமாக வந்து ஹார்ட்லைன் எலமெண்ட்ஸ் ரீஇன்டர்பிரட்டட் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் ரெசல்யூஷன் டு மொபிலைஸ் செப்பரேட்டிஸ்ட் சென்டிமெண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஜர்னைல் சிங் பிந்த்ரன்வாலே அப்படின்றவர் வந்து ரைஸ் ஆகுறாரு. ஸோ நோ ஸ்டூடெண்ட் ஷுட் ரீட் பஞ்சாப் ஹிஸ்ட்ரி வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நம்ம தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்மளை தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி படிக்கிறப்போ ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நம்ம வந்து இந்த பிந்த்ரன்வாலே அவரோட கதையை படிக்காமல் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, பிந்த்ரன்வாலே எப்படி எமராது? பிந்த்ரன்வாலே வந்து ஒரு நார்மலாக ஒரு ப்ரீச்சர்னா ஒரு ப்ராபகண்டா ப்ரீச்சர், அந்த நம்மளோட கொள்கை என்னன்னு எடுத்து சொல்கிறவர் தான் ப்ரீச்சர். ஸோ வந்து தம்தமி தக்சல் ஒரு சீக் ரிலீஜியஸ் ஸ்கூலில் வந்து இவர் வந்து ஒரு ப்ரீச்சராக வந்து இருந்திருக்காரு. லேட் 1970s காங்கிரஸ் அப்போ வந்து பஞ்சாபில் வந்து பவரில் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து பிந்த்ரன்வாலே அவங்க வந்து அப்போ இருந்த காங்கிரஸ் வந்து பிந்த்ரன்வாலையை இன்டைரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அகாலிதளை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அகாலிதள் தான் காங்கிரஸோட மெயின் பொலிட்டிக்கல் ரைவலாக இருந்திருக்கும். ஸோ எப்படி இந்த பொலிட்டிக்கல் மேனுவரிங் வந்து கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு அப்படின்னா, பிந்த்ரன்வாலேக்கு வந்து பாப்புலாரிட்டி பயங்கரமாக வந்துருச்சு. லைக் வந்து ட்ரக்ஸ் ஆல்கஹாலுக்கு அகெயின்ஸ்டாக அவர் பயங்கரமாக பேசுவார். நம்மளோட பஞ்சாப் சீக்கியரோட மொராலிட்டியை நம்ம ரிவைவ் பண்ணி கொண்டு வரணும். கரப்ஷன் ஊழலை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. அண்டு சீக் ப்ரைடை வந்து அசர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு, திரும்ப சொல்லிட்டே இருந்திருப்பாரு. ஸோ டென்ஷன்ஸ் க்ரோ ஆக அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து மிலிட்டன்சி அதை வந்து கையில் எடுத்தாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஆப்பரன்ஸை வந்து கொல்ல ஆரம்பிக்கிறது, போலீஸ் ஆஃபீஸர்ஸை கொல்ல ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு ரிலீஜியஸ் பொலிட்டிக்கல் ராடிகலைசேஷன் நடக்கிறத இந்தியா ரியலைஸ் பண்ணுச்சு.
இந்த இடத்துல தான் பாகிஸ்தான் உள்ள வருது. ஸோ பாகிஸ்தான் இந்த மாதிரி பஞ்சாப்ல ஒரு மிலிட்டன்சி வர்றது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 1971 அப்புறம். ஸோ 1970s அப்புறமே ISI வந்து ப்ரொவைடட் ட்ரைனிங் டு குரூப்ஸ் இன் கேம்ப்ஸ் அக்ராஸ் தி பார்டர், சர்க்குலேட்டட் ப்ராபகண்டா அபவுட் காலிஸ்தான், சென்ட் ஆர்ம்ஸ் அண்ட் explosives through smugglers and border networks, helped create organization like the Babar Khalsa and the Khalistan Commander Force. So in the external push blended with internal discontent, creating a dangerous combination. So external இருந்து புஷ் பண்றாங்க, உள்ளுக்குள்ளேயே நமக்கு பிரச்சனை, இது ஒரு டேஞ்சரஸ் காம்போவா மாறுது. ஸோ கீப் இந்தியா ப்ளீடிங் வித் 1000 cuts. ஒரு இடத்துல வெட்டினா தானே மருந்து போட்டு சரி பண்ணிடுவாங்க, 1000 இடத்துல விட்டு ப்ளீட் ஆகிட்டே இருக்கட்டும் அப்படின்றது அவங்களோட பாலிசியா இருந்துச்சு. ஸோ ஏர்லி 1980s வந்து பஞ்சாப் வந்து டார்கெட்டட் அசாசினேஷன்ஸ் அங்கே நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. கம்யூனல் டென்ஷன்ஸ், அட்டாக் ஆன் ஹிந்துஸ் டு ப்ரோவோக் மாஸ் பேக்லாஷ், கில்லிங் ஆஃப் மாடரேட் சீக்ஸ் டு எலிமினேட் மிடில் கிரவுண்ட். ஏன்னா வந்து மாடரேட் சீட்ஸ்ன்றது பிரச்சனைலாம் நமக்கு வேணாம் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்கள கொள்ளணும், ஏன்னா அவன் போயிட்டு மற்றவங்கள வந்து மாற்றிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து பயத்தை வந்து வில்லேஜஸ்க்கு பரவிக்கிட்டே இருந்துச்சு, பயம் பரவிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கோல்டன் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இன் அம்ரிட்சர் became a refuge for armed militants. It was not merely a place of worship, it became heavily fortified location with weapons, bunkers and communication networks. ஸோ இந்த சிச்சுவேஷன் ஸ்பைரல் ஆகி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடக்குது. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஜூன் மாதம் 1984 நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ மிட் 1984 வந்து கவர்மெண்ட் பிலீவ் தட் நெகோசியேஷன் இதுக்கு மேலே இவனுக்கிட்ட பேச நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மிலிட்டன்ஸ் வந்து நம்ம கோல்டன் டெம்பிளுக்குள்ளே தான் இருக்காங்க, அவங்க வந்து ஹெவிலி ஆர்ம்டாக இருக்காங்க, லார்ஜ் ஸ்கேல் வயலன்ஸ் அங்கேருந்து தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ணுறதுனா, இதுக்கப்புறமா நம்ம டிலே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அவங்களோட பொசிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜூன் 1984 இந்திரா காந்தி அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து ஆர்டர்ட் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், மிலிட்டரி ஆக்ஷன் டு ஃப்ளஷ் அவுட் தி மிலிட்டன்ட்ஸ். என்ன நடந்துச்சு, ஆர்மி யூனிட்ஸ் வந்து கோல்டன் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்குள்ளே நுழையிறாங்க. ஃபைட்டிங் டுக் பிளேஸ் இன்சைட் தி சீக்ரெட் பிளேஸ். அங்கே வந்து ஹெவி கேஷுவாலிட்டிஸ், உள்ளுக்குள்ளே ரத்த கரை எல்லாமே சாகுறாங்க விழுந்து. அகாலி தக்த் suffered severe damage. The Sikh world felt deeply wounded. So regardless of government's justification, the emotional and symbolic cost was enormous. ஸோ நிறையா சீக்ஸுக்கு வந்து இந்த ஈவெண்ட் இப்போ வரைக்கும் ஒரு டீப் ஸ்காராக, ஒரு ஆறாத வடுவாகவே இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இதை காரணமாக வச்சு 31st October 1984 பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வாஸ் அசாசினேட்டட் பை ஹர் சீக் பாடிகார்ட்ஸ் ஆஸ் ரிட்டலியேஷன் ஃபார் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். In the days that followed, several cities, especially Delhi, witnessed horrific anti-Sikh programs. ஆயிரக்கணக்கான பேர் வந்து கொள்றாங்க, வீட்டிலேருந்து வெளியே தள்ளுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ திஸ் வாஸ் நாட் ஓன்லி அ ஹியூமனிடேரியன் ஃபெயிலியர், இட் வாஸ் அண்ட் டீப் இன்டர்னல் செக்யூரிட்டி டிசாஸ்டர். ஸோ இந்த 1985 to 1991 தான் வந்து இயர்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்சர்ஜென்சி பீக்கில் இருந்துச்சு. ஸோ மிலிட்டன்ட் குரூப் ஸ்ப்ரெட் ஃபியர் அக்ராஸ் பஞ்சாப். ஸோ பாம்பிளாஸ் நடக்குது, மாடரேட் லீடர்ஸ் வந்து அசாசினேட் பண்ணுறாங்க, போலீஸ் அட்டாக் பண்ணுறாங்க, பேரலல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அது வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மாடர்ன் இந்தியா டைமில் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ ரிப்பீட் ஆகுது அந்த ஹிஸ்ட்ரி வந்து. ஸோ என்டையர் டிஸ்ட்ரிக்டே வந்து கர்ஃப்யூ கீழே வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஃபேமிலிஸ் வந்து நைட் வெளியே வர்றதுக்கே பயந்துட்டு இருந்திருப்பாங்க. எக்ஸ்டர்னல் சப்போர்ட் பாகிஸ்தான்லேருந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ எங்கே டர்னிங் பாயிண்ட் வருது அப்படின்னா, பஞ்சாபோட ரெக்கவரி வந்து இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி சக்ஸஸ்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ஒரு நைட்டில் நடக்கல. ஸோ பஞ்சாப் போலீஸ் வந்து KPS கில் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கீழே வந்து அந்த பஞ்சாப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. வில்லேஜ் லெவல் இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் பில்ட் பண்ணுறாங்க, குவிக் ரெஸ்பான்ஸ் டீம் வைக்கிறாங்க, ஸ்மக்லிங் ரூட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறாங்க, ஃபினான்சிங் நெட்வொர்க்ஸை கிரிப்பிள் தலை சுழன்று ஓட வைக்கிறாங்க. ஸோ இது வந்து லோக்கல் போலீசிங், ஒரு ஆர்மியோ ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி குரூப்போ வந்து இதை பண்ணல, லோக்கல் போலீஸ் தான் இதை பண்ணுறாங்க. ஸோ மிலிட்டன்ஸுக்கான பப்ளிக் சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், திரும்ப எலெக்ஷன்ஸ் நடத்தி மாடரேட் சீக் லீடர்ஷிப் ஒன்ஸ் அகைன் டுக் சார்ஜ். ஸோ கம்யூனிட்டி கான்ஃபிடன்ஸ் திரும்ப கிராஜுவலாக அவங்களுக்குள்ள ஓகே நம்ம தான் இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி பில்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது பாகிஸ்தானுக்கு ஒரு செட்பேக். என்னன்னா, ஆஸ் இந்தியா ஹேண்டில் த இன்சர்ஜென்சி சக்ஸஸ்ஃபுல்லி, பாகிஸ்தான் ஷிஃப்டட் த ஃபோக்கஸ் அகைன் இங்கேருந்து ஓகே பஞ்சாப்ல வேலை முடிஞ்சிருச்சு, திரும்ப நம்ம வந்து காஷ்மீர் பக்கம் போயிடும் அப்படின்ட்டு அங்கே போயிட்டாங்க. ஸோ ஃபார்மர் மிலிட்டன்ஸ் ஃபார் கிவன் அவென்யூஸ் டு சரண்டர். இதுக்கு முன்னாடி மிலிட்டன்ஸ்லேருந்து சண்டை போட்டவங்களுக்கு நாங்கள் திருந்தி வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறோம்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எக்கனாமிக் ரிவைவலும் வந்து யூத்தை வந்து வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு அந்த இது ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ எப்படி ஒரு ஐடென்டிட்டியும் பாலிடிக்ஸும் ஃபாரின் ரெஃபரன்ஸும் சேர்ந்து ஒரு ரீஜனை டீஸ்டெபிலைஸ் பண்ண முடியுன்றதுக்கு பஞ்சாப் இன்சர்ஜென்சி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் 1989 காஷ்மீர் இன்சர்ஜென்சி, கிராஸ் பார்டர் டெரரிசம். ஸோ இதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 இதை பார்த்துருக்கோம். ஸோ கீப் ரிவைசிங் ஓல்டர் வீடியோஸ். தேங்க்யூ.